பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் கடாவப்பட்டு அவர் மிக வேதனையோடு தொங்கும்போது, அவர் ஜீவனை விடும்போது, அந்த கொடூர காட்சியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் மனம் பதறி அழுகிறார்கள். குறிப்பாக அவரை சிலுவையில் அறைவதற்காக பொறுப்பை பெற்றுக்கொண்ட 100க்கு அதிபதி என்ன சொல்கிறான்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 47 மற்றும் 48 வசனங்கள். 100க்கு அதிபதி சம்பவித்ததைக் கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் சம்பவித்தவைகளை பார்த்தபோது தங்கள் மார்பில் அட்டித்து கொண்டு திரும்பி போனார்கள். Luke 23:47 and 48. So when the centurion saw what had happened, he glorified God, saying, Certainly this was a righteous man. And the whole crowd who came together to that sight, seeing what had been done, beat their breasts and returned. ஆம் பிரியமானவர்களே, ஏன் ஜனங்கள் எல்லாரும் மார்பில் அடித்து அழுதார்கள்? இந்த முழு சிலுவையை காட்சியையும் பார்க்கும் பொழுது இதை செய்த அந்த 100க்கு அதிபதி, அந்த பொறுப்பான அந்த அதிகாரி, அவன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், மெய்யாகவே இவர் நீதிபரர் என்று சொன்னார். இந்த வார்த்தை தான் அநேகருடைய இருதயத்தை உடைத்தது. ஒரு பாவம் செய்யாத அவருக்கு இத்தனை கொடூரமான வேதனைகளும் காயங்களும் பாடுகளும் இரத்தம் சிந்துதலும் ஏன்? அதுவரை சிலுவையில் அறைந்தவனே சொல்லும் இந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தி துடிக்க வைத்தது. இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைந்த அந்த அதிகாரியே அவர் யார் என்பதை புரிந்து கொண்டான் என்றால், அவரை சுற்றி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களில் கூட்டத்தில் நாமும் நிற்கிறோம். இன்றைக்கு அநேகர் இயேசுவின் பாடுகளை பார்த்து ஏதோ ஒரு காரியத்தை வேடிக்கை பார்ப்பதைப் போல அல்ல, அந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைய நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக 100க்கு அதிபதி தான் ஒரு பொறுப்பை நிறைவேற்றுகிறேன் என்று இருந்தாலும் கடைசியில் அவன் இருதயத்தில் ஒரு ஆழமான சத்தியத்தை புரிந்து கொண்டானே. நான் சிலுவையில் இவ்வளவு நேரம் அடித்தது, நொறுக்கினது ஒரு குற்றவாளி அல்ல, குற்றமே செய்யாத நீதிபரர் என்று அவன் தன் நாவிலிருந்து வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கிருந்த எல்லாருடைய இருதயத்தையும் அது அசைத்ததே அல்லவா? ராஜாவே, இன்றைக்கு கூட குற்றமறியாத நீர் எனக்காக பாவமானீரே, எனக்காய் பாவத்தை சுமந்தீரே, எனக்காய் உருக்குலைந்தீரே. இந்த கண்ணீரோடு இந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து உம்மிடத்தில் நாங்கள் கிட்டி நெருங்கவும் அநேகரையும் மண்டை கிட்டி சேர்க்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இன்றைக்கும் கூட நீர் குற்றமற்ற ஆட்டுக்குட்டியாய், பாவமே அறியாதவராய் சிலுவையிலே தொங்கினீர். உம்மை சிலுவையில் அறைந்த அந்த 100க்கு அதிபதியும் கூட உம்மை குறித்து சொல்லும்போது நீர் நீதிபரர், பாவம் செய்யாத நீதிமான் என்று ஒரு அறிக்கையிட்டாரே. இன்றைக்கும் ஆண்டவரே, உம்மை அறிந்தும் உம்முடைய பாடுகளை புரிந்தும் அதை குறித்த ஒரு பாரம் இல்லாமல், ஒரு கரிசனை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், உணர்வில்லாமல் வாழ்கிற கூட்டத்தை நாங்கள் இருக்கக்கூடாது அப்பா. உம்முடைய பாடுகளை தினமும் நினைத்து நாங்கள் பாவத்தை விட்டு வெளியே வர, உமக்கென்று வாழ, அநேகரை அந்த வெளிச்சத்துக்குள் கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.